ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டோன்னே நெட்டில் வீடியோ எடுத்து பார்ப்போம். அதில் ஒரு ரெசிபி கிடைக்கும். அதை நம்ம உடனே பண்ண ஆரம்பிச்சிருவோம். கேக் பண்ணும்போது ரெசிபியில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டோடு எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படியே தான் நம்மளும் ட்ரை பண்ணுவோம். பட் கேக்கில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. சில மிஸ்டேக்ஸ் வரும். ஒரே ரெசிபியை ட்ரை பண்ணுற 2 பேரில் ஒருத்தருக்கு கேக் நல்லா சாஃப்டாக, ஸ்பான்ச்சியாக, ஃப்ளஃபியாக வருது. இன்னொருத்தருக்கு ட்ரையாக, டென்ஸாக, இல்லை உள்ளே வேகாமல் இந்த மாதிரி வருது. இதோட மிஸ்டேக் என்ன? ரெசிபியில் மிஸ்டேக்கா அப்படின்னு பார்த்தா ரெசிபியில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. நம்ம செய்கிற மெத்தடில் தான் மிஸ்டேக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட ரோல் தெரியாமல் நம்ம பண்ணுறது தான் மிஸ்டேக்கு. நம்ம கேக்கில் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வெறும் இன்க்ரீடியன்ட் மட்டும் இல்லை, அந்த இன்க்ரீடியன்ஸுக்குன்னு தனி ரோல் இருக்குது. அந்த ரோல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது கேக் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. மைதா ஏன் கேக்கில் யூஸ் பண்ணுறோம்? மைதாக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணலாமா? சுகர் ஸ்வீட்னஸ்க்காக மட்டும்தானா? பால், பட்டர், முட்டை இதெல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் ஏன் கண்டிப்பாக இருக்கணும்? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஓவனை ப்ரீஹீட் பண்ணலன்னா என்ன ஆகும்? கரெக்டான டெம்பரேச்சரில் பேக் பண்ணலன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கேக் பண்ணும்போது தான் சாஃப்டான கேக் பண்ண முடியும். எல்லாரும் பேக்கர் ஆகலாங்க. பட் ப்ரொஃபஷனல் பேக்கர் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு கேக் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் கேக்கில் வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா. நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கலாம். பலூனில் ஏர் ஃபில் பண்ணுறோம். நம்ம காற்று ஊத ஊத பலூனுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது எது? வெளியில் இருக்க ரப்பர் தான். அதே மாதிரி தான் நம்ம பேக்கிங்கில் மைதாவோட நம்ம பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்குறோம். அப்போ பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகி ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸை வெளியில் விடாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது க்ளூட்டன். க்ளூட்டன் ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கேஸை வெளியில் விடாமல் வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு கேக் நல்லா ரைஸ் ஆகி சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்குது. இந்த க்ளூட்டன் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மைதாவை நம்ம பாலோடையோ இல்லை வாட்டரோடையோ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகுது. நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது நம்மளுக்கு thousands ஆஃப் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அதை ஓவனில் ஹீட் பண்ணும்போது அந்த பபிள்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு கேக்கோட ஹைட் ரைஸ் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு தான் க்ளூட்டன் யூஸ் ஆகுது. இந்த க்ளூட்டன் ரொம்பவே முக்கியம். க்ளூட்டன்கிறது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. நம்ம ரப்பர் பேண்டை லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஷேப்பை திரும்பி எலாஸ்டிசிட்டியோட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் ரொம்ப இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ரப்பர் பேண்டோட எலாஸ்டிசிட்டி போய் ரொம்ப இறுக்கமான மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் க்ளூட்டனும். நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு கேக்கு இறுக்கமாக டென்ஸாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பயுமே நம்ம மாவு சேர்த்துனதுக்கு அப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணால் மட்டும்தான் கேக் ஈவனாக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாஃப்டான டெக்ஸ்சரில் கேக் கிடைக்கும். இல்லைனா கேக் நம்மளுக்கு பிரெட் டெக்ஸ்சரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தான் இன்னொரு டவுட்டு கூட நம்மளுக்கு வரும். எப்பயுமே கேக் பண்ணும்போது ஏன் மைதா மட்டும் யூஸ் பண்ணுறோம்? ஏன் கோதுமை மாவில் பண்ண மாட்டோம்? கோதுமை மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாதா அப்படின்னா, கோதுமை மாவு, மைதா இந்த ரெண்டுலையுமே க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். பட் கோதுமையில் நார் சத்து அதிகம் இருக்கிறனால க்ளூட்டனோட அந்த நெட்டை ஃபார்ம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் கேக்கோட டெக்ஸ்சரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு கேக்கை சாஃப்ட் அண்ட் லைட்டாக பேக்கரி ஸ்டைலில் வேணும்னா மைதா யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃபைபர் ஹெல்த்தியாக வேணும்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரில் க்ளூட்டன் இல்லை. உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃபைனான டெக்ஸ்சரில் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, 1 கப் மைதா மாவில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கணும். இதுக்கு அதிகமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கேக் உடஞ்சிரும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டான ரேஷியோ. சிலர் கேக் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. கேக் ஃப்ளார் இல்லாதவங்க டைரெக்டாக நம்ம மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேக் ஃப்ளார் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் ஃபைன் டெக்ஸ்சரில் ஃபைனான க்ரம்ஸோட கேக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஒன்று கிடையாது. எப்போ பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணும், எப்போ பேக்கிங் சோடா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். பேக்கிங் பவுடரில் ஆசிடும் இருக்கும், பேக்கிங் சோடாவும் இருக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் கிடைக்கிற பேக்கிங் பவுடர் எல்லாமே டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் தான். நம்ம மாவோட பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி thousands ஆஃப் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஓவனில் வச்சதும் ஹீட் அதிகமாகும் போது அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பபிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டீமில் குக் ஆகி நம்மளுக்கு கேக் ரைஸ் ஆகுது.
அதனால தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நம்ம வந்து கேக்கை வந்துட்டு ஓவனில் வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா தனியாக ரியாக்ட் ஆகாது. பேக்கிங் சோடா ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம பேட்டரில் ஆசிட் ஆட் பண்ணணும். அதாவது லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர், தயிர், மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் தான் பேக்கிங் சோடா வந்து ரியாக்ட் ஆகும். தயிர், மோர், வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேக் ரைஸ் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆசிட் ஆட் பண்ணியே ஆகணும். மாதிரி எந்த ஒரு ஆசிடும் கேக்கில் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சுகர். சுகர் வந்து கேக்குக்கு ரொம்பவே முக்கியம். சுகரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில் நம்ம நினச்சோன்னா அந்த தண்ணியை எப்படி ஸ்பாஞ்ச் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோ அதே மாதிரி சுகர் வந்து கேக்கோட மாய்ஸ்சரை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சுகர் தான் கேக்குக்கு சாஃப்ட்னஸை கொடுக்குது. ரொம்ப நேரம் கேக் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேக்கை பேக் பண்ணும்போது கேக்குக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கறது இந்த சுகர் தான். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சுகர் ஸ்வீட்காக மட்டும் இல்லை, கேக்கோட சாஃப்ட்டு மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் கலர் கொடுக்கறதுக்காகன்னு. சுகரை ரெசிபியில் சொல்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும், குறைவாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிபியில் சொல்லியிருக்கிறத விட சுகரை கம்மியாக யூஸ் பண்ணோன்னா கேக் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. அதே மாதிரி கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வராது, டேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இதே சுகரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கேக் சென்டரில் வேகாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு சிங்க் ஆகி உள்ளே போன மாதிரி இருக்கும். கேக் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கேக்கில் சுகர் அதிகமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு ஸ்டிக்கியான கேக் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து முட்டையும் சுகரையும் ஏன் சேர்த்து அடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்கை வந்து நம்ம பீட் பண்ணும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். எக்கில் இருக்க ப்ரோட்டீன் வந்து அந்த ஏர் பபிள்ஸை உடையாமல் வச்சுக்கிறோம். இதோட நம்ம சுகர் சேர்த்து பீட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸை ரொம்ப நேரம் உடையாமல் வச்சுக்கிறோம். வெறும் எக்கு மட்டும் அடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபோம் குறைஞ்சிரும். அப்புறம் கேக் வந்து ரைஸ் ஆகாது. சுகரோடு சேர்த்து அடிக்கும் போது ஃபோம் ரொம்ப நேரம் குறையாமல் கெட்டியாக இருக்கும், கேக்கும் நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ நம்ம முட்டையையும் சுகரையும் நல்லா அடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா சுகர் நல்லா கரைஞ்சிருக்காது, லெஸ் ஏர் பபிள்ஸ் தான் கிரியேட் ஆகிருக்கும். கேக் வந்து சரியாக ரைஸ் ஆகாது. அதுக்கப்புறம் டென்ஸான கேக் கிடைக்கும், அதாவது கனமான கேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேக் வந்து ஸ்டிக்கான கேக் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக சால்ட் பற்றி பார்க்கலாம். கேக் வந்து ஸ்வீட் தானே, அதுலேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பட்டர், வெண்ணிலா ஃப்ளேவர் இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் தான் ஒரு சிட்டிகை உப்பை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பட்டர், முட்டை, பால் இந்த மூணையே கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக பட்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டர் வந்து திக்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம பீட் பண்ணாலும் ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகாது, அப்புறம் நம்மளுக்கு சாஃப்டான கேக்கு கிடைக்காது. அதனால் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இப்போ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, அதை பீட் பண்ணி நம்ம சாஃப்டாக ஆக்கிட்டோம். இப்போ அடுத்து முட்டையோ பாலோ ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டையும் பால்லையும் இருக்கிற கோல்ட்னஸ் வந்து பட்டரை திரும்பவும் குளிர வச்சு கட்டிகளாக மாற்றிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பேட்டரை வந்து நம்மளுக்கு கர்டில் பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர் வந்து ஈவனாகவும் மிக்ஸ் ஆகிருக்காது, அதே மாதிரி சாஃப்டான கேக்கையும் கொடுக்காது. உங்களுக்கு கேக் வந்து வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும்னா அது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இன்க்ரீடியன்ஸை எடுத்து வைக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் ஈவனாக பேக்கான கேக் கிடைக்கும். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்சிங் ஏன் பண்ணக்கூடாதுன்னு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணதுமே ஓவனில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக டெம்பரேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இப்போ தோசை ஊற்றுறோம், தோசை ஊற்றிட்டு ஹை டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணுறோன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக தீஞ்சிரும், உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது. இதே லோ டெம்பரேச்சரில் வச்சு தோசையை குக் பண்ணுறோம் அப்படின்னா கலர் கிடைக்காது, அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஓவன்லேயுமே நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி தோசை சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றுறோமோ அதே மாதிரி ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை உள்ளே வைக்கணும். இப்போது ஹை டெம்பரேச்சரில் நம்ம ஓவனில் கேக் வச்சு பேக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கேக்கோட அவுட் சைடு வந்து சீக்கிரமாக செட் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிலீஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக வைக்கும் போது நம்மளுக்கு வெளியில் சீக்கிரமாக செட் ஆகிறனால உள்ளே இருக்கிற கேஸ் வந்து வெளியே வர முடியாமல் மேலே வந்து கிராக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலேயே வெளியில் வந்து சீக்கிரமாக செட் ஆகி உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும், உள்ளே வந்து கேக் வேகாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஏன் லோவாக வைக்கக்கூடாது அப்படின்னா டெம்பரேச்சரை லோவாக வைக்கும் போது ஸ்லோவாக பேக் ஆகும். ஸோ வந்துட்டு ஏர் பபிள்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஏற்கனவே வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும்.
ஸோ கேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர் பபிள்ஸ் வெளியில் வந்து அது வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ நம்மளுக்கு சாஃப்டான கேக் கிடைக்காம டென்ஸான கேக் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கேக்குமே நல்லா ரைஸ் ஆகி ஹைட்டாக கிடைக்காது. அதுக்கப்புறம் கேக் வந்து நடுவில் வந்து சிங்க் ஆகி உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான கேக் கிடைக்கிறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா 165°C 170°C நம்ம கேக் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கேக் கிடைக்கும். என்னென்ன ரெசிபி எந்த டெம்பரேச்சரில் பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.